போல். இதோடைய பழைய பேர் என்னன்னு, ஆக்சுவலாக இதோடைய பழைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைசாண்டியம்ங்கிறது இதோடைய ஒரிஜினல் நேம். இதோடைய பழைய நேம் வந்து கான்ஸ்டான்டினோபிளும் கிடையாது. இதோடைய பூர்வீக நேம் வந்து பைசாண்டியம். இது கிபி 3ஆம் நூற்றாண்டில் தான் வந்து இந்த பைசாண்டியம் மன்னர் கான்ஸ்டான்டினோ அப்படிங்கிறவர் வந்து இந்த ஊரை வந்து மறுபடியும் அதை கட்டமைக்கிறார். சாதாரண ஊராக இருந்தது அதை தலைநகரம் மாற்றுறார். இப்போ திடீர்னு சரி இதை வந்து அறிவிச்சிருவாங்கல்ல, இப்போ தெலுங்கானா இருக்குது, இப்போ தெலுங்கானா ஸ்டேட்டு பிரித்தோன்னே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, புதுசாக ஒரு ஊர், என்ன ஊர் அது ஒரு கூட உருவாக்குறாங்களே, இன்னொரு ஊர் கூட அமராவதினு சொல்லிட்டு ஒரு ஊர் கூட தனி ஸ்டேட் உருவாயிருச்சு, அதுக்கு ஒரு நகரம் தேவைப்படுதுங்கப்போ அதை உருவாக்குறாங்க. அது மாதிரி வந்து கான்ஸ்டான்டின் மன்னர் வந்து இந்த ஊரை உருவாக்குறாரு. உருவாக்கினோன்னா அவருடைய பேர் வந்து அவருடைய பேரனாலே அந்த ஊருக்கும் வந்து பேர் வைக்கிறாங்க. இப்போ இந்த ஊர் பேர் மாற்றும் போதே சைடில் போனஸ் இன்னொரு ஊரும் பேர் மாற்றப்படுது. எதுன்னா நஜுது. அதுவும் 2000-3000 வருஷமாக நஜுதுன்னு ஒரு ஊர் பேர் இருந்துச்சு. அந்த ஊருக்கு மட்டும் பார்த்தாங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் தடாலடியாக அந்த ஊருக்கும் பேர் மாற்றுறாங்க. அது பின்னாடி நோக்கத்தை வெளிப்படுத்தணும்ல, நஜுதுங்கிற ஒரு சிற்கான பேர், அதனால் வந்து கபரோட சேர்த்து நஜுதையும் தட்டிட்டோம், ரெண்டுமே நாங்கள் தட்டி சமமாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும்ல, அந்த ஊருக்கு பேரும் மாற்றுறாங்க. அப்போ ரெண்டு பேருமே என்ன எண்ணத்தில் மாற்றிருப்பாங்கன்னு புரிஞ்சுங்க. ஹதீஸ்களில் நஜுதை பற்றியும் முன்னறிவிப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதையும் மாற்றுறாங்க. ஆனால் ரசூலா இவங்க மாற்றினாங்களே அந்த சிஃபத்துடைய பேருன்ட்டு, அது சிஃபத்துக்கும் சேர்த்து ஒரு ஹதீஸ் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுதான் இன்ஷா அல்லாஹ் அது மற்ற இன்னொரு ஹதீஸ் சொன்னல, அந்த ஹதீஸில் வந்து அதை கவர் பண்ணிடுவோம். அப்போ அந்த ஹதீஸ் வந்து என்ன, ரியாது, எது அந்த ஊர் பேர் என்ன, நஜுதுடைய பேர் ரியாது. அதுவும் ஒரே சமகாலத்தில் வெள்ளையர்களால் மாற்றப்படுது. இதே மாதிரி இதுவும் வந்து மாற்றப்படுது. எது, கான்ஸ்டான்டினோபிள் வந்து இஸ்தாம்புல் அப்படிங்கிறது அந்த பேர் வந்து மாற்றப்படுது. அதோடைய பூர்வீக பேர் இது. அதே மாதிரி இன்னொரு குழப்பமும் வந்து இன்னொரு விஷயம் நம்ம எதாவது சொன்னல, ஒன்று இந்த ஊருடைய ஸ்டோரி, ரெண்டாவது இந்த ஊரு கூட அந்த ஊரில் இருந்த மக்களை சார்ந்தும் ஒரு ஸ்டோரி இருக்குது. அது அந்த ரோமர்கள் ப்ளஸ் கிறிஸ்தவர்கள். ரோமர்கள்லாம் யாரை குறிக்கும், கிறிஸ்தவர்கள் யாரை குறிக்கும். ஏன்னா ஈசா நபி அந்த கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஈசா நபிக்காகவும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இமாம் மஹதிக்காக வெயிட் பண்ணுறோமோ அது மாதிரி ஈசா நபிக்காகவும் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். ஈசா நபி வருவாங்க, உலகம் முழுவதும் ஆட்சி செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே சமயம் அப்படி வரும்போது அவரை நம்புறவங்க என்ன எப்படி நடந்துக்குவாங்க. இப்போ நம்ம வந்து என்ன தான் 1008 கருத்து வேறுபாட்டில் இருந்தாலும் இமாம் மஹதி வந்தாருன்னா ஒருமித்த கருத்துக்கு நம்ம போய்வோம். அதே மாதிரி ஈசா நபி வந்துட்டார் அப்படின்னா அவரை பற்றி என்ன தான் தவறான நம்பிக்கைகள் இருந்தாலும் அவரை மதிக்கிறவன் என்ன பண்ணுவான், டக்குன்ட்டு அவர் பேச்சு கேட்டு மாறி போயிடுவான். ஸோ அவர் மதிக்கிறவன் இந்த பூமியில் இருப்பானா இல்லையா, அப்போ அவன் யார் அப்படிங்கிறதும் நமக்கு இன்னும் கூடுதல் கிளாரிட்டியோட போகணும். அப்போ கிறிஸ்தவர்களோட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது ரிலேஷன்ஷிப்னு ஒன்று நம்ம பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பற்றி நினச்சக்கூடாது. இது நான் பேசுகிற அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து குளோபல் பாலிசி, அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடோட எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், அதாவது யூனிவர்சல். அது இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்கிறது, ஒரு அரசாங்கங்கள் எப்படி அதை நடைமுறைப்படுத்தணும், நாமளும் வந்து ஒரு அரசாங்கத்தை எப்படி பார்க்கணுங்கிறது தான். ஒரு கிறிஸ்தவ அரசாங்கத்தை எப்படி பார்க்கணும், கிறிஸ்தவர்கள் மற்றபடி கிறிஸ்தவர்களோட, யூதர்களோட, முஸ்லீம்களோட, முஸ்லீம் அல்லாதவர்களோட நாம் ஒரு மனிதன்கிற அடிப்படையில் சகஜமாக தான் பழகணும். அந்த குரான் பேசுதில்ல, நண்பர்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள், அது எல்லாமே என்ன பேசுது, அது நாடுகளை தான் பேசுது. அது வந்து தனிப்பட்ட மனிதர்களை வந்து பேசுறது கிடையாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரானில் 2 விதமான ஆர்டர்களும் நமக்கு வந்து கிடைக்குது. ஒன்று, கிறிஸ்தவர்களுடன் நட்பு வச்சுக்க கூடாதுன்னு இருக்குது, கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு நண்பர்கள்னும் இருக்குது. அப்போ அதை ரெண்டையுமே நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். இது யாரை பார்த்து நட்பு வச்சுக்கூடாதுன்னு குரான் வழிகாட்டுது, யாரை பார்த்து உங்களுக்கு இவர்கள் நண்பர்கள்னு சொல்லிட்டு குரான் வழிகாட்டுது. இது 2 விஷயமும் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அது ரெண்டையுமே போட்டு குழப்பிக்குவான். இல்லைன்னா ஒரு ஆயத்து மட்டும் எடுப்பான், எடுத்துக்கிட்டு ஒரு சமயம் கேட்டால் இது சொல்லுவான், ஏன்டா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சேன்னு கேட்டால் அந்த ஆயத்தை எடுத்து போடுவான், ஏன்டா பகச்சிக்கிட்டேன்னு கேட்டால் இந்த ஆயத்தை எடுத்து போடுவான். நமக்கு வேலை தானே. இப்போயும் அதானே காமிக்கிறாங்க. ஆபிரகாம் மக்காவோட காமிக்கும் போது பார்த்தீங்களா, கிறிஸ்தவர்கள் நெருப்பா, மக்கா பயானே அதானே, மக்காவில் அந்த பயானே வந்து அதான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த 2 வசனம் எதுன்னு பாருங்க. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அவர்களில் சிலருக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கும் நிலையில், இது மீனிங் வந்து இப்போ இம்ரான் ஹுசைனுடைய மீனிங் இது. அவர்கள் சிலருக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள்னு எல்லாரும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதை அவர் என்ன சொல்றாரு, இருக்கிறாங்கிறது தப்பு, அப்படி அவங்க ஆவாங்கிறத முன்னறிவிப்பாக தான் குரான் பேசுது. ஏன்னா இதை வச்சு நிறைய அந்த மேற்கத்திய அறிஞர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் யூதர்களும் நண்பர்களாக இருக்காங்கிற ஒரு தவறான தகவலை குரான் சொல்லுது. வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்க, எங்கேயாவது முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் நட்பு இருந்திருக்கா? அப்போ வெளியேற்றப்படுற, அதாவது சண்டை தான் நடந்துட்டு இருக்கு. ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் என்ன நடந்திருக்கு, ஆதி காலத்திலிருந்தே சண்டை தான் நடந்துட்டு இருக்குது. இவர்கள் வந்து அவர்களை வந்து ஒருபோதும் நண்பர்களாக பார்த்ததே கிடையாது. அப்போ குரான் இறங்கி இருக்கும் போது எங்கே அவங்க ஃப்ரெண்டாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் வரலாற்றில் எந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. இப்போ தவறான டீட்டெயில் குரான் பேசுது, குரானில் தப்பே வராதுன்னு நீங்கள் குரானில் தப்பு வருது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு காமிக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தில் மீனிங்கே அப்படி இல்லை, அவர்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருக்கும் நிலையில் நீங்கள் அவங்களோட நட்பு கொள்ளாதீங்க அப்படின்னா அது வந்து ஃபியூச்சரை வந்து குறிக்கும். என்னன்னா அவங்களுக்கு நண்பர்களாக இருக்கும் நிலையில் அவங்க ஒரு கட்டத்தில் நண்பர்களாக மாறிட்டாங்கன்னா நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி குரான் அட்வான்ஸாக உங்களுக்கு வழிகாட்டுது. மேலும் உங்களில் எவரேனும்
அவர்களை தம் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொண்டால் அவரும் அவர்களை சார்ந்தவராகவே கணிக்கப்படுவார். நிச்சயமாக அல்லாஹ் அக்கிரமக்காரர்களுக்கு நேர்வழி காட்டுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு 5:51 இந்த வசனம். அதே இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், நிச்சயமாக யூதர்களும் இணை வைப்பவர்களும் மற்ற அனைத்து மக்களையும் விட இறை நம்பிக்கையாளர்களுக்கு கடும் பகைவர்களாக இருப்பதை நீர் காண்பீர். நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்களே என்று சொல்பவர்கள் தாம் மற்ற அனைவரையும் விட இறை நம்பிக்கையாளர்களுடன் நேசம் கொண்டிருப்பதை நீர் காண்பீர். யூதர்களும் இறை வைப்பவர்களும் எப்படி இருப்பாங்க, ரொம்ப பகைவர்களாக இருப்பாங்க, ரொம்ப வெறுப்பு கொண்டவர்களாக உங்கள் மேலே இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் மற்ற எல்லாரையும் விட மூமின்கள் மேலே நேசம் கொண்டிருப்பதை நீர் காண்பீர். இதற்கு காரணம் அவர்களுள் வணக்கத்தில் திளைத்த அறிஞர்களும் துறவிகளும் இருக்கின்றனர், மேலும் அவர்கள் அகந்தை கொண்டவர்களாகவும் இல்லை. இந்த வசனமும் இப்போ இடிக்குது. அமெரிக்கா படையெடுத்துட்டு வருது, ஆனால் குரான் வேற பேசுது. கிறிஸ்தவர்கள் ரொம்ப நேசத்துக்குரிய, இவன் தான் வச்சு செய்கிறான் நம்மளை. யார்? அமெரிக்கா. இவன் துரத்தி அடிக்கிறதெல்லாம் யார்? இவங்க தான். இவங்க சிலுவையும் வச்சிருக்காங்க, குருசேடுங்கிறாங்க. சிலுவை யுத்தம்னு வரலாற்றில் நடந்தது எல்லாம் என்ன? முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடந்த யுத்தம். இது எல்லாமே எப்படி இருக்குது? உல்டாவாக இருக்குது. அப்போ குரான் அருளப்படும் போது இது குரான் சொல்லப்படும் போது இருந்த கிறிஸ்தவர்கள் யார்? அவங்க இன்றைக்கி அவங்களுடைய அவங்க எங்கே இருக்கிறாங்க? இப்போ இது எல்லாமே புரியும் போது நமக்கு இந்த 2 வசனத்துக்கு உண்டான அந்த டிஃப்ரெண்ட்டும் புரியும், மற்ற விஷயம் புரியும். கிறிஸ்தவர்களை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணுங்கிற சொன்னால், இப்போ இந்த 3வது ஒரு டாபிக் 3 விஷயம் சொன்னோம்ல. கான்ஸ்டான்டினோப்பிள்ங்கிற அந்த ஊர் அடையாளம் கண்டுபிடிக்கிறது, குரான் பேசக்கூடிய அந்த கிறிஸ்தவர்களை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டியது. 3வது ரூம், இந்த சூரா ரூமில் வரக்கூடிய அந்த ரோமர்களை பற்றியும் நாம் அடையாளம் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா அந்த ரோமர்களை பற்றி தான் ஹதீஸ்கள் எல்லாமே ரோம்ன்ட்டு வரும். அது எல்லாமே இப்போ அந்த ரோமர்களுடைய அறிமுகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குரான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபி 570 பிறக்கிறாங்க. கிபி 570 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறாங்க. 610 to 15 இந்த கேப்பில் சூரா ரூம் அருளப்படுது. அப்போ குரான் குறிப்பிடக்கூடிய ரோமாபுரி அரசு என்பது எது? இப்போ இந்த டைமில் இருக்கக்கூடிய ரோம் எதுவோ அந்த ரூமை தான் குரான் ரூம்னு சொல்லுது. நம்ம சூரா ரூமில் வரக்கூடிய இந்த ரூமு வேறு, அதன் ஆரம்ப கால வரலாறுங்கிறது வேறு. கொஞ்சம் வரலாறு பார்க்கல அப்படின்னா குரானில் வரக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. குரானில் ரூம்னு சொல்லப்படுற அந்த ரோம் இருக்கு இல்லையா, இந்த ரோம பேரரசு, அதோடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னா கிமு 27 ஈசா நபிக்கு முன்னாடி அகஸ்டஸ் சீசருங்கிறவர் தான் அந்த இதை தொடங்குறாரு, அந்த ரோம பேரரசு. இது இவங்க எந்த வம்சத்தை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை இனம். யாஃபீஸ் அவங்களுடைய அந்த வம்சத்தை சார்ந்தவங்க. யாஜூஜ் மாஜூஜ் வராங்க இல்லையா, யாஜூஜ் மாஜூஜுங்கிறது தனி, யாஃபீஸுங்கிறது அவங்க எல்லாருக்குமே அப்பா. ஸோ அங்கேருந்து கனெக்ஷன் எடுத்துங்க. யாஃபீஸுடைய வம்சத்தை சேர்ந்த மக்கள் தான் இந்த வெள்ளை இன மக்கள், இந்த ரோமுக்கு சொல்லக்கூடிய அவங்க. இது நான் இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருந்தேன்ல, இத்தாலி இருக்கிற ரூம் குறிக்காதுன்ட்டு. ஆனால் அதையும் சேர்த்து தான் குறிக்குது. அதுதான் சொன்னேன். இன்னும் அதை பேசியிருந்தா நிறைய தவறுகள் அதில் பேசியிருக்கிற வாய்ப்பு இருக்குது. இத்தாலியை தலைமையாக கொண்ட அந்த ரோம், அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க. கான்ஸ்டான்டினோப்பிள் அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ரோம்னு உருவாக்குறது. அந்த இத்தாலியை தலைமையாக கொண்டு தான் அந்த ரோம் உருவாகுது. பிரிட்டன், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், கிரீஸ், ஸ்பெயின், துருக்கி, இது எல்லாமே ஒரே அரசாக இவங்க வச்சுருந்துருக்காங்க. யூரோப்பியன் யூனியன், இன்னி இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல, இவங்க 2000 வருஷமாக இவங்க இருக்கிறாங்க. இவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நபிமார்கள்லாம் கிடையாது. ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, 5000 வருஷமாக இப்ராஹிம் நபியை தவிர வேறு எங்கேயுமே நபி கிடையாது. இப்ராஹிம் நபி எல்லா ஊருக்கும் குரான் அனுப்புதுன்னு, நம்ம கேரளாவுக்கு ஒரு நபி, கர்நாடகத்துக்கு ஒரு நபி, இப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் கிடையாது. இப்ராஹிம் நபியை தவிர வேறு எந்த ஃபேமிலிக்குமே நபியே கிடையாது. அதுக்கு முன்னாடி தான் அல்லாஹ் எல்லா ஊர்களுக்கும் நபியா அல்லாஹ் அனுப்பியிருக்கான். அப்போ நபியை பொறுத்த வரைக்கும், நபித்துவம் பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் நபி மட்டும்தான். அப்போ இந்த நகரம் என்ன லட்சணத்தில் வாழ்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வரலாறு பாம்பைன்னு ஒரு நகரம் இருக்குல்ல, அழிக்கப்பட்ட நகரங்கள்ல அதுவும் ஒன்று. அந்த எரிமலை அல்லாஹ் ஒரு அசாபு மாதிரி கொடுத்து, நம்ம பார்வையில் எளிமையில் அசாபு, அவங்க பார்வையில் விபத்து. எரிமலை வெடித்து விபத்து ஏற்பட்டு அவங்க செத்தாங்க. அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டு இருந்துச்சுன்னு நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் இதில் எல்லாம் போடுவாங்க. விபச்சாரம், பகிரங்கமான விபச்சாரம், ரோட்லேயே விபச்சாரம் பண்ணுறது, ரொம்ப ஓரின சேர்க்கை, கேடுகட்ட ஒரு, அது கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அப்டேட்டட் லைஃபாக அன்றைக்கே வாழ்ந்துருக்காங்கிறேன். அவன் சொல்கிறான், இன்றைக்கி இருக்கிற வெஸ்டர்ன் கல்ச்சர் அவங்க அன்றைக்கே வாழ்ந்துருக்காங்க, என்ன நாகரிகம் அப்படிங்கிறான். மெய் மறந்து பேசுகிறான் பம்பை. இதுதான் அவங்களுடைய லட்சணம். அவங்களுடைய மொழி என்னவாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 லாங்குவேஜ் அவங்க யூஸ் பண்ணிக்காங்க. லத்தீன் ஒன்று, கிரீக் ஒன்று. இந்த ஜனவரி, பிப்ரவரி கேலண்டரில் இருக்குல்ல, ஆகஸ்ட்டு, அதில் வரல, இவங்கெல்லாம் அவங்க மன்னர்கள். இதில் வர அந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குல்ல, அவன் தான் இந்த ரோமுக்கூட லீடர், அகஸ்டஸ். இவன் தான் இவங்களுடைய மன்னர்கள் லிஸ்ட்டில் யார்? எல்லாருமே கொடுங்கோலர்கள் தான். இந்த நீரோ மன்னர் அப்படின்னு, ரோம் பற்றி எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வச்சிட்டான் அப்படிமாங்கள, அவங்களாம் அந்த மாதிரி அந்த மன்னர் தான் இவங்களுக்குள்ள தங்களுக்குள்ளே இவங்க அடிச்சுக்கிறதே வழக்கம். ஃப்ரான்ஸ் ஜெர்மனி அடிச்சுக்கும், ஜெர்மனி ஃப்ரான்ஸ் அடிச்சுக்கும், இட்டாலி இதை அடிச்சுக்கும், அடிச்சுக்கும், இப்படியே அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்படியே அடிச்சுட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒன்றுபடுத்தி ஒரு அரசாங்கத்தை அமைச்சவங்க தான் யார்? அகஸ்டஸ். அவன் தான் ஒட்டு மொத்தமாக ஒரே சாம்ராஜ்யம், இனி நமக்குள்ளே அடிச்சுக்கூடாது, எல்லாருக்கும் சேர்த்து நான் தான் மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டார்ட் பண்ணுறான் அந்த கவர்மெண்ட்டு. அப்போ ஈசா நபி காலத்தில் இந்த அரசாங்கம் தான் ஆட்சியில் இருக்குது. பைத்துல் முகத்தஸ் ஜெருசலம் கூட இவங்களுக்கு கீழே தான், அடிமையாக தான் இருக்குது. அப்போ அந்த டைமில் இருந்த ரோம அரசர் யாருன்னா டைபீரியஸ் அப்படிங்கிற அந்த சீசர் தான் ஈசா நபி லைவில் இருக்கும்போது அப்போ இருந்த மன்னர். இவர் காலத்தில் தான் ஈசா நபி 31 கிபி 31 33 வானத்துக்கு உயர்த்தப்படுற அந்த சம்பவம் நடக்குது. இவங்க ஈசா நபி வானத்துக்கு உயர்த்தப்பட்டதுக்கப்புறம் பனி இஸ்ராயல்கள் என்ன பண்ணுறாங்க? இது ஸ்டோரி சுருக்கமாக நான் இதில் குர்ஆனில் இல்முனாடி பயனில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஈசா நபிக்கும்
பனி இஸ்ராயல்களுக்கும் நடந்த அந்த ஒரு மோதல். ஈசா நபி வந்து என்ன சொன்னாங்க, முதல்ல கேரக்டரை சரி பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த அரசாங்கத்தை வந்து கிளர்ச்சி அரசாங்கத்தை புரட்டி போடக்கூடிய அந்த வேலையை நம்ம அப்புறம் பண்ணலான்னு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல வந்து எங்களுக்கு ஜிஹாது கற்றுக் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து தஸ்கியா அதாவது தூய்மைப்படுத்துதல் விஷயங்கள் அடுத்ததுக்கப்புறம் கற்றுக் கொடுங்கன்னாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அதான் சொன்ன இப்போ கடைசியாக 2 பையன் கூட பேசணும்ல, அதில் அதுதான் விஷயம். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எதுக்கு தயாராக இருக்காங்க, கிலாஃபத்துக்கு தயாராக இருக்காங்க, குரான் கற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற தீமையை விடுறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் அரசாங்கம் வந்து அந்த தீமையை வந்து விட்டுணுமா. அதே மாதிரி தீமையை விட சொல்கிறோன்னே உடனே இந்த குரூப் வந்துடும். இதைத்தானே நாங்கள் 400 வருஷமாக சொல்லிவிடுவோம், நீங்கள் வேறு நாங்கள் வேறு, அது வேறு புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்கிறது வெறும் தீமையை இது பண்ணி சாமியாராகவே போகிறதுங்கிறது அது இல்லை. நாம் சொல்கிறது வந்து தீமை அது கொஞ்சம் ஷார்ட் டைம் பீரியடு, நீங்கள் வந்து கயாமத் நாள் வரைக்கும் அதே செய்யணுங்கிறீங்க. நாம் வந்து சொல்கிறது வந்து அது கிடையாது. ஒரு தேவையான அளவுக்கு வலிமை திரள்ற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும், அதுக்கப்புறம் அதோடைய ஸ்டேஜஸ் வந்து மாறிக்கும். அப்போ வந்து அது ஒரு கிளாரிட்டி பண்ணிக்கணும். அப்போ ஈசா நபி காலத்தில் என்ன இருந்தது என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சூடேற்றப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்களே, அவங்க ஈசா நபி வந்துட்டு உள்ளத்தை வந்து முதல்ல தூய்மைப்படுத்தணும், அதுக்கப்புறம் தான் நிர்வாகம் கைக்கு வரும்போது நேர்மையாக நடக்கும். அதுதான் ஈசா நபி வந்து சொன்னாங்க. ஆனால் பனி இஸ்ராயல்கள் என்ன சொன்னாங்க, வாங்க முதல்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுவோன்னு. ஆனால் ஈசா நபி அதுக்கு ஒத்து வரல. இந்த மக்களுக்கு கிலாஃபத்து கிடச்சா நாசம் பண்ணிடுவாங்கன்னு ஈசா நபியை அந்த வேலைக்கு போகல. ஈசா நபிக்காக இவங்க வெயிட் பண்ணாங்க. ஈசா நபி வந்த நபி ஈசா நபியானே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா அந்த துனியாவுடைய முகப்பத் மேலோங்கி இருக்கிறதுனால ஈசா நபி அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஈசா நபி போனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, நாமளே ஒரு ரோமாபுரி அரசாங்கத்தை கவுத்திடலாம், நம்மளாம் ஒரு இதாக சொல்கிறாங்களே, நம்ம ஷஹாதத்து வெற்றி அல்லது வீரம் வரணும். அவங்களுக்கு அவங்க ஒரு ஆலிம் ஷஹாதத் கிளாஸ் எடுத்துருப்பார்ல, அந்த ஒரு ஐசிஎஸ் இருக்கும்ல, அந்த டைமில் அவங்க வந்து ஷஹாதத்து கிளாஸ் எடுத்தவங்கள அவங்க போய் ஷஹாதத் தாண்டா கேட்டிங்கன்னு சொல்லி செமத்தியாக ரோமாபுரி கவர்மெண்ட் எல்லாருக்கும் ஷஹாதத்து கொடுத்து ஊருக்குள்ளே ஒரு பையன் இல்லை, டோட்டல் ஷஹாதத்து ஸ்வீப்பு, டோட்டலாக ஷஹாதத்து டெமாலிஷ் ஆகி ஊரே காலி பண்ணி விரட்டி அங்கேருந்து எப்போ போகிறாங்க, கிபி 70. இந்த அபூபக்கர் காலத்தில் ஜகாத் தரமாட்டேன்னு ஒரு கூட்டம் கிளம்பிச்சில்ல, இப்போ அபூபக்கர்லையும் செமத்தியாக கொடுத்தாங்களே, அதே சிச்சுவேஷன் தான் இங்கேயும். ரோமர்கள் கீழே இருந்துக்கிட்டு கிளர்ச்சி பண்ணுறாங்க. அவங்கள டோட்டலாக இந்த டைட்டஸ் ரூமி அப்படிங்கிற அந்த டைமில் இருந்த மன்னர் வந்து அந்த ஜெருசலத்துக்கு படை எடுத்துகிட்டு வந்து டோட்டலாக டெமாலிஷ் பண்ணி எல்லாத்தையுமே துரத்தி அனுப்புகிறாங்க. அதில் வந்து யாரெல்லாம் ஊரை விட்டு போக வேண்டியது வருது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நிராகரித்த யூதர்கள் அவங்களும் போக வேண்டியது வருது. ஈசா நபி மேலே ஈமான் கொண்ட கிறிஸ்தவர்களும் போக வேண்டியது, நல்லவங்களும் போக வேண்டியது. இதுதான் சொல்கிறது, ஒரு அசாப் வந்துச்சு அப்படின்னா நல்லவங்க கேட்டவங்க இந்த அசாபில் பிரிக்க முடியாது. இந்த மனிதர்கள் வழியாக அல்லாஹ் கொடுக்குற அசாபில் வந்து பிரிக்க முடியாது. வானத்திலேருந்து அசாப் ஒன்று வருதுன்னா அப்போ நபி இருக்கும்போது அல்லாஹ் பிரிச்சிருவான், நல்லவங்களை கூட்டிட்டு தனியாக போங்க. இந்த காலகட்டத்தை தான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் 21, 95, 96. ஓ ஹராமுன் அலா ஹரியத்தி அஹலக்னா அன்னஹும் லா யர்ஜூன். எந்த ஊர் மக்களை நாம் அழித்து விட்டோமோ அவர்கள் மீண்டும் திரும்பி வருவது சாத்தியமில்லை. எதுவரை எனில் யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டு ஒவ்வொரு உயரமான இடங்களில் இருந்தும் அவர்கள் வெளியேறும் வரை. இப்போ இந்த ரோமர் விரட்டினது யார், யாஜூஜ் மாஜூஜ் இல்லை, யாஃபிஸுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் ரோமர்கள் விரட்டி விடுறாங்க. அதை வந்து அல்லாஹ் மென்ஷன் பண்ணல. யாஜூஜ் மாஜூஜ்ங்கிறது வேற ஒரு சிஃபத். அது அப்போ அந்த சிஃபத்தை வந்து அல்லாஹ் அது இன்ஷால்லாஹ் இன்னொரு நாள் டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ இதில் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவங்க விரட்டி விடப்பட்டாங்கன்றான். இப்போ விரட்டி விட்டப்பட்ட சம்பவத்திலேயே இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், நாம் பூமியில் அவர்களை பல சமூகங்களாக பிரித்து பிளவுபட செய்தோம். இந்த விரட்டி விடப்பட்டாங்க இந்த மக்கள், இவங்க உலகம் பூரா பரவி போய் வாழ்ந்தாங்க. இந்த 12 கிளையினர் எங்கெங்கேயோ போயிட்டாங்க. அதில் கேரளாவுக்கு வந்துருக்கிறாங்க, கோவாவில் இருக்கிறாங்க, இங்கே மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க, மும்பையில் இருக்கிறாங்க, இந்த நரிமன் ஹவுஸ்லாம் இருக்குல்ல இதில் வந்துருக்கிறாங்க, எத்தியோப்பியா போயிருக்கிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே கலப்புறம் திருமணம் பண்ணி அவங்க கருப்பர்கள் எல்லாம் மாறி இருக்காங்க. என்னென்னமோ நடந்திருக்கு. டோட்டலாக அமெரிக்கா போயிட்டாங்க, எங்கெங்கே இருக்காங்க, யுக்ரைனில் இருக்கிறாங்க, ரஷ்யாவில், அங்கே எல்லா பகுதியிலுமே ஈரானில் இருக்காங்க, எல்லாம் போயிட்டாங்க. அப்போ அங்கே சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், அவங்கள வந்து பிளவுபட செய்தோம், பிரிஞ்சு பல சமூகங்களாக வாழ செஞ்சோம். அவர்களில் சிலர் நல்லவர்களாக இருந்தனர், வேறு சிலர் அப்படி இருக்கவில்லை. மேலும் இன்ப துன்ப நிலைக்கு ஆளாக்கி அவர்களை சோதித்து கொண்டிருந்தோம், அவர்கள் திரும்ப நல்வழியின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பல பகுதி போகிறாங்களா, கிறிஸ்தவ மார்க்கமும் பல பகுதியில் வளருது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும்போது வரகா பின் நௌஃபல் கிறிஸ்தவர். அந்த பீரியடில் தான் இங்கே வந்து சிலர் வந்து கிறிஸ்தவத்தை வந்து பரப்புறாங்க. இந்த விரட்டி வந்து ரோம் வந்து விரட்டுது கிறிஸ்தவர்களை. அதே மாதிரி அபிசீனியாவில் மன்னர் யார், ஆட்சியில் ரூலிங்லேயே இருக்குது கிறிஸ்தவ மார்க்கம். அபிசீனியாவுடைய நஜாஷி மன்னர் யார், ரூலிங்லேயே வந்துட்டார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த 500 வருஷத்தில் பிரியுது. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்திலே ஒரு வாக்குறுதியை வந்து அல்லாஹ் கொடுக்குறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறை நம்பிக்கையாளர்களே, மரியமின் குமாரர் ஈசா தம் சீடர்களை நோக்கி, இறைவனின் பால் அழைப்பதில் எனக்கு உதவி புரிபவர் யார் என கேட்டபோது, நாங்கள் அல்லாவின் உதவியாளர்களாக இருக்கிறோம் என சீடர்கள் மறுமொழி அளித்ததை போல் நீங்களும் அல்லாவின் உதவியாளராக திகழுங்கள். இது லாஸ்ட்டு ஸ்டேஜ். ஈசா நபி வந்து கேட்குறாங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் வந்து இது வந்து ஆக்சுவலாக ஈசா நபி போகிறதுக்கு முன்னாடி அந்த மிஷனை அவங்களுடைய ஹவாரியன்கள்கிட்ட ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இது நான் இருக்க மாட்டேன், ஏன்னா நபி இருக்கும்போது நபி தான் தாவா செய்வார், வேற எல்லாம் தாவா செய்யணும்னு அவசியமே கிடையாது. ரசூலா இருக்கிற வரைக்கும் ரசூலா தான் தாய், வேற எல்லாம் அபூபக்கர் கூட தாய் கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து இவங்க கேட்குறாங்க, எனக்கு வந்து உதவி செய்யுங்க, நான் வந்து போனதுக்கப்புறமும் உலகம் பூரா இந்த மெசேஜ் கொண்டு போய் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அல்லாஹ் நாங்கள் உதவியாளராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இஸ்ராயலின் வழித்தோன்றல்களில் ஒரு பிரிவினர் நம்பிக்கை கொண்டார்கள்.
அப்போ பனி இஸ்ராயல்களில் ஒரு கூட்டம் ஈசா நபி மேலே நம்பிக்கை கொண்டுச்சு, மற்றொரு பிரிவினர் நிராகரித்துட்டாங்க. யூதர்கள் நிராகரிச்சுட்டாங்க, கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை கொண்டாங்க. பின்னர் நாம் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களுடைய பகைவர்களுக்கு எதிராக உதவி நல்கினோம் எல்லாம் சொல்கிறான். இதில் 2 கூட்டம் இப்படி போச்சு. ஆனால் ஒரு கூட்டத்துக்கு நான் உதவி பண்ணேன். இது அல்லாவுடைய உதவி உங்களுக்கு கிடச்சிருக்கு. யாருக்கு? ஈசா நபியுடைய அந்த ஹவாரியன்களுக்கு. எந்த அளவுக்கு? அந்த ரோமாபுரி சாம்ராஜ்யமே கிறிஸ்தவனாக மாற வச்சிருக்கான். இது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் பாருங்க. வெளியே போகும்போது அந்த ஊர்லேருந்து வெளியே துரத்தும் போது 2 பேருமே சமமாக விரட்டப்பட்டாங்க. யூதர்களும் விரட்டப்பட்டாங்க, கிறிஸ்தவர்களும் விரட்டப்பட்டாங்க. யூதர்களுக்கு நாதி இல்லை, எங்கே பார்த்தாலும் அடி தான். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் அடைக்கலம் கொடுத்தான். இது அல்லாவுடைய உதவி. எப்பயுமே அல்லாவுடைய உதவி வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? ஃபில்டரும் நடக்கும். முதல்ல ஒரு அடி நடக்கும், அதுக்கப்புறம் தான் உதவி. இப்போ இன்றைக்கி நம்ம காலகட்டம் என்ன? ஃபில்டரான காலகட்டம், ஃபில்டர் பண்ணக்கூடிய காலகட்டம் இது. அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பனி இஸ்ராயல்கள் கிளர்ச்சி இதெல்லாம் நடந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொடுமையான அடி. ஈசா நபிக்கு உதவி செஞ்சங்கிறான். ஏதோ ஈசா நபி காலையில் நைட்டு பேசிட்டு அடுத்த நாள் காலையில் அபிசீனியா மன்னர் வந்து வாங்க உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்ட்டு ஹவாரியன்கள் கூட்டிகிட்டுலாம் போகல. 300 வருஷம் அடினா அடி, உதைனா உதை, 300 வருஷம் இவங்களுக்கு பயங்கரமான. நீங்கள் அடிச்சு பாருங்கள் கூகுளில், விக்கிபீடியாலெல்லாம் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டது வந்து இந்த பெர்செப்ஷன் என்ன வரும், கிறிஸ்டின் இது என்ன அந்த இது துன்புறுத்தப்படுறதுக்கு என்ன வரும் இங்கிலீஷில்? பர்சிக்யூஷன் அடிச்சு பாருங்கள். எப்படிலாம் துன்புறுத்தப்பட்டாங்க. அதில் தான் அந்த நபிஸ்லாஸ்லாம் கேட்குறாங்கல்ல, இந்த ரம்பத்தில் 2 அறுத்தது, இரும்பு சீப்புகளால் கீறப்பட்டது, உயிரோடு கொளுத்தப்பட்டது, இத்தனையும் வந்து என்ன தாவா செஞ்சதுக்கு கிடைச்ச பணி. மன்னராட்சியில் தாவா செய்கிறது எவ்வளோ கஷ்டம். அதுதான் சொல்லுங்க. ரசூல்லா வந்து மக்களை ஏன் எல்லாம் பிறக்க வச்சேன் தெரியுமா? அங்கே எந்த மன்னரும் பெருசாக கிடையாதுங்கிறதுனால. இந்த தீனை கொண்டு வர எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு சர்வாதிகாரி இருக்கும்போது அந்த இடத்துல கீழே உங்களால் உருவாக்கவே முடியாது. இன்னைக்கு ஏன் கிலாஃபத்து வரமாட்டேங்கிற பண்ணி எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா அது? ரசூலா ஏன் வந்து இந்த 5000 வருஷமாக ஒரு ஆட்சி இல்லாத ஒரு பகுதியில் எல்லாம் பிறக்க வச்சு இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போனான். அதுதான் பெரிய ஒரு ஹிக்மத்து. ஸோ இந்த அடிப்படையில் அவங்களால 200-300 வருஷம் ஒன்றுமே பண்ண முடியல. அதில் உச்சகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 249 251 காலகட்டம் வந்து டிசிஎஸ் அப்படின்னு ஒருத்தர் தான். அவன் தான் வந்து அந்த அசாபு கஹஃப் இருக்காங்களே குகைவாசிகள், அவங்க காலகட்டத்தில் வாழ்ந்த கொடுங்கோல் மன்னன். அவனுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் தான் அசாபு கஹஃப் அவங்க குகைக்கு போகிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இந்த ரோமர்களுக்குள்ளேயே உள்நாட்டு பிரச்சனை மறுபடியும் தலை தூக்குது. அவங்களால வந்து ஒருத்தர் மெயின்டைன் பண்ண முடியல. மெயின்டைன் பண்ண முடியாதனால அவன் என்ன பண்ணுறான்? அந்த டைக்ளோட்டியன் அப்படிங்கிற அந்த மன்னன் 284 305 காலகட்டத்தில் இருந்தவன். இவன் என்ன பண்ணுறான்? இவ்வளோ பெரிய ராஜ்யம் வந்து மேய்க்க முடியாது. அப்போ எங்கே இருந்தாலும் கிளர்ச்சி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுறான்? 2ஆக பிரிக்கிறான். 2ஆக பிரித்து ரோமை வந்து சரி பாதியாக பிரிக்கிறான். ஒரு பாதி ரோம் வந்து கான்ஸ்டான்டினோபிள் இந்த துருக்கி இருக்குல்ல அதை தலைமையாக கொண்டு இயங்குது. இன்னொரு பாதி ரோம் வந்து இத்தாலியோடைய அந்த ரோமை வந்து தலைமையமாக கொண்டு இயங்குது. இப்படி வந்து இது வந்து அப்படி பார்ப்போம்னா 2ஆக பிரிக்கினா கிழக்கு ரோம், மேற்கு ரோம். வெஸ்டர்ன் வேர்ல்டு இருக்குல்ல, நீங்கள் மேற்கத்திய உலகம் அது வந்து மேற்கு ரோம், கிழக்கத்திய உலகம் இது வந்து கிழக்கு ரோம். 2 ரோம் இருந்து இதில் இந்த கிழக்கத்திய ரோம் இருக்குல்ல, அந்த ரோமில் இருந்த மன்னர் தான் கான்ஸ்டான்டின். அவர் வந்து கிபி 324 வந்து கிறிஸ்தவ மதத்தை வந்து அவர் ஏற்றுக்கிறார். இந்த காலகட்டங்களில் கிறிஸ்தவ மதம் சிறிது சிறுமா அப்போ என்ன ஆகுது? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வருது. இவருடைய அந்த ஊர் தான் பைசாண்டியம். அதனால தான் இந்த ரோமர்களுக்கு ரோம பைசாந்தியர்கள்னு கூட ஹதீஸ்களில் வரும். பைசாந்தியம். இப்போ இந்த ஊருக்கு பேர் தான் பைசாண்டியன் எம்பையர்னு சொல்லுவாங்க, ரோமன் எம்பையர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது 2 ரோமில் ஒரு ரோமு. அந்த பாதி ரோமுங்கிறதுனால இது ரோமுன்னு சொல்லுவாங்க, பைசாண்டியம்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டான்டின் நோபல்னு சொல்லுவாங்க. அப்போ 3 பைசாண்டியம்ங்கிறது கான்ஸ்டான்டினுடைய பூர்வீக பேர். புரியுதுங்களா? பூர்வீக பேருங்கிறதுனால பைசாண்டிய எம்பையர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிழக்கு ரோமுன்னும் அதை சொல்லுவாங்க. இதே மாதிரி வெறும் ரோமர்களும் அது சொல்லுவாங்க. அப்போ அதனால் ரோமுன்னு இதுக்கப்புறம் பேசணும்னா, இதுக்கு முன்னாடி ரோமுன்னா ஒன்று தான், இதுக்கப்புறம் ரோமுன்னா எந்த ரோமு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரும். இந்த காலகட்டத்தில் தான் இவர் நிறைய சர்ச்சைகள் வந்து இவர் உருவாக்குறார்.